இன்னைக்கு ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகையில் முருகன் இந்த கலியுகத்தில் நடத்தின ஒரு திருவிளையாடுதல் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். சகோதர சகோதரிகளே, வெளிநாடு இது. அந்த வெளிநாட்டில் குழந்தையிலேயே அம்மா அப்பாவை இழந்த ஒரு பெண் இருந்தார். அவர் தன் முயற்சியினால் படித்து பெரிய ஆளாகி வேலைக்கு போனார். ஓரளவு நல்லா சம்பாதிச்சார். அங்கெல்லாம் வீடுகள் அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய வாடகைகள். அது போல் வீடு ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி சென்னையில் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி உடனே யாரும் ரிப்பேர் பண்ணுற மனுஷெல்லாம் வரமாட்டா. அதெல்லாம் நிறைய கேட்பா, பணம் கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நாளில் இந்த பொண்ணு இருக்கிற வீட்டில் ஒரு குழா ஒழுக ஆரம்பிச்சுது. சின்னதாக ஒழுக ஆரம்பிச்சுது. இருந்துட்டு போகிறதுன்னு விட்டுட்டாங்க. ஆனால் இப்படி ஆக 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 ஒரு 2-3 மாதத்துக்குலாம் அந்த குழா ரொம்ப ஒழுக ஆரம்பிச்சுட்டு, சரின்னு பார்த்தா தண்ணி பில் நிறைய தண்ணிக்கோசரம் பணம் கட்டணும் இல்லையா? அந்த பணம் நிறைய கட்ட வேண்டிய ஆயிடுச்சு பாவம் அவளுக்கு. எல்லா பணத்தையும் தண்ணிக்கே ஒழுகிற தண்ணிக்கே கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவள் சாப்பிட வேண்டாமா? அவளுடைய வாழ்க்கையை ரன் பண்ணணும் இல்லையா? கல்யாணம் ஆகாத பொண்ணு தான் அவள் என்ன பண்ணுவாள்? அதனால் அவள் என்ன பண்ண, அந்த வீடு வாடகைக்கு தானே எடுத்துட்டுருக்கா. அந்த வீட்டுக்கு ஓனர் இருக்கா. அவர்கிட்ட அவள் போனான். அவர்கிட்ட அவள் போய் இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த குழா ஒழுகின்றே இருக்கு. இந்த குழாயை கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுங்க. நான் காசு போட்டு தலைவழிச்சு அதை ரிப்பேர் பண்ணுறதுன்னா நிறைய கேட்குறா. நீங்கள் கொஞ்சம் அதை பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். இது இயல்பு தானே. சொந்த வேலைன்னா நம்ம எவ்வளோ பண்ணுவாலும் கஷ்டப்பட்டு தட்டி பண்ணியிருப்போம். அந்த வீடு ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் அவர் கொஞ்சம் அதை பண்ணி கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை தானே. இதனால தான் அவர்கிட்ட போய் அதை கேட்டா. ஆனால் அவர் அந்த பொண்ணை பார்த்து, நீ தூக்குறி பிறக்கச்சியாக அப்போ நான் தொடங்கிக்கிட்டேன். ஒரு வீடு கூட உனக்கு ஒழுங்காக அமையாது, எல்லாம் உடலமா பண்ணியிருக்கிறாருலாம் அப்படின்னு அவமானப்படுத்தக்கூடிய மாதிரி வார்த்தைகளாக அந்த பொண்ணை சொல்லி திட்டிவிட்டு, திட்டினத்தோடு அவர் சரிப்படுத்தியிருந்தார்ல. அந்த பொண்ணுக்கு மகா துக்கமாக போயிடுது. அவள் என்ன தப்பு பண்ணான்? அந்த குழா ஒழுகிறதுக்கு அவள் என்ன பண்ணான்? அந்த குழா ஒழுகிறது அதுக்கு உண்டான பணத்தை அவள் கட்டி நிறைய பணம் செலவழிச்சுட்டார் 3 மாதமாக. அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. நீ ஹவுஸ் ஓனர் எனக்கு சரி பண்ணி கொடுன்னு கேட்டான். இது எந்த விதத்தில் தப்பு? அதுக்கும் அவளுடைய துரதிருஷ்டமான வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அதோட இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தை முன்னுக்கு அது ஒரு வீடு வாசலில் வச்சுன்னு உட்காந்துட்டு வாடகைக்கு தான் கொடுத்து உட்காந்துட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் அதுப்பா. அப்புறம் அதுக்கு அவமானமாக இருக்காதா? அப்படிலாம் பேசினான். இந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா 10 வயசுக்குலாம் இழந்து போட்டான். அப்போ உட்காந்துட்டு அழுதுட்டு போது பக்கத்து வீட்டு பாட்டிமா கடவுள் ஒன்றுக்கு இருக்க இந்தா அப்படின்னு ஒரு முருகன் பொம்மையை கொடுத்து, இந்த முருகனை தினமும் வேண்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணு முருகனை வேண்டின்னு உண்மையாகவே முருக பக்தியாக இருந்து. இப்போ வீட்லேயோ முருகன் படம், முருகன் இப்போ அதெல்லாம் வச்சு முருகன் படங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணிலாம் பண்ணிட்டுருக்கா. வேலைலாம் எடுத்துட்டுருக்கா. அப்பேற்பட்ட பக்தியான ஒரு நல்ல பொண்ணு போய் துரதிருஷ்டி முடிச்சவள் மாதிரியான ஒரு அவமானகரமான வார்த்தைகள் சொன்னது.
மனசு உடஞ்சி போச்சு. யார்கிட்ட வந்து அழுவா? ஆனால் அவள் யார்கிட்ட தெரியுமா வந்து அழுதா? அந்த முருகப்பெருமானுடைய படத்தில் வந்து உட்கார்ந்து அழுதா. இந்த வீட்டில் குழா ஒழுகிறதுக்கு என் துரதிருஷ்டம் எப்படி காரணமாகும்? என் அப்பா அம்மா இறந்து போனது என் துரதிருஷ்டம் என்ன காரணமாகும்? அப்படியாகவே இருந்தாலும் என் முயற்சியெல்லாம் நான் வந்து வாடகை பணத்தை ஒழுங்காக கொடுக்காம இருக்கேன்னா இதை கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுன்னு கேட்டதுக்கு இந்த அளவுக்கு வந்து அவமானமாக பேசி அனுப்பிச்சுட்டாரே. நான் என்ன பண்ணுவேன் முருகா? நீ தான் எனக்கு அம்மா, நீ தான் எனக்கு அப்பா. என் மனசு ரொம்ப வேதனையில் இருக்குது. காரணம் இல்லாத ஒரு பழியும் பாவமும் கோபச்சத்தில் வாங்கி போனோம்னா அது எவ்வளோ பெரிய வேதனை அப்படின்னு சொல்லி குலுங்கி அழுதா. முருகன் என்ன படத்துலேருந்து வந்தா கண்ணு சொல்லி போயிருப்பாங்க. இந்த கண்ணெல்லாம் தொடச்சுன்னா வேணுமோ சாப்பிட்டா அப்படின்னு நான் பண்ணி படம் போயிருந்தேன். நைட் ஆகிடுச்சு. அன்றைக்கி காத்தா தான் அந்த திட்டிருக்கே. அன்றைக்கி நைட் ஆகிடுச்சு. தூக்கமே வரல ரொம்ப நாள். அப்புறம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போயிட்டான். அந்த ஹவுஸ் ஓனரும் முருக பக்தர் தான். அவர் ஒரு முருகன் சிலையை வச்சு அதுக்கு பொண்ணில் நல்லா செயின்லாம் போட்டு பூஜை பண்ணிட்டு வரவர் தான். ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகளை தூக்கிப்பட்ட மாதிரியே பேசுறதுங்கிறது வெறும் பாவம் இல்லையா? நமக்கு தான் வாய் இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டலாமா? இது சொல்லினால் வரக்கூடிய பாவம் இல்லையா? இதுக்கு பலன்கள் உண்டுதுனே. முருகனுக்கு பொறுக்குமா? அன்னைக்கு நைட் என்ன ஆயிருக்குது? அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் 6 திருடர்கள் நுழைஞ்சிருக்கார். 6 திருடர்கள் நுழைஞ்சி போட்டோ உடைச்சி அந்த பணக்காரரை குண்டு கட்டாக கட்டிட்டு அவர் வச்சுட்டு அந்த முருக பெருமானுடைய சிலை அந்த பொண்ணில் அந்த சிலைக்கு செயின் மாதிரி பண்ணி போட்டுக்கிறார். எல்லாத்தையும் எடுத்துனவா இந்த செல்வந்தரையும் தூக்கின்னு போய் ஒரு இருட்டு அறைக்குள்ளே போட்டு அடைச்சிட்டார். அப்போ தான் அவருக்கு தோணியிருக்கு, இவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு வரத்துக்கு என்ன முருகா காரணம்? நீயே என்னோட வீட்டை விட்டு போயிட்டியா அப்படின்னு அழுதுக்கு. அப்போ தான் அவர் மனசு சொல்லியிருக்கு, முருகனுக்கு பிடிச்ச செயலியா நீ கத்தால பண்ண. அந்த அப்பாவி பொண்ணு அது என்ன கேட்டுது அவங்ககிட்ட? அந்த குழாயை கொஞ்சம் சரி பண்ணி தரியா? எனக்கு காசு இல்லை, என்னால் பண்ண முடியுதுன்னு சொல்லுது. ஒன்றும் பண்ணி தரல, அப்புறம் நான் பண்ணி தரேம்மான்னு சொல்லணும். அந்த பொண்ணை போய் அந்த மாதிரி போய் கடும் சொற்களாக சொல்லி அழ வீட்டை விட்டு அதை அனுப்பிச்சுட்டுனேன். அந்த பாவம் தான் இந்த மாதிரி திருடர்கள் தன்னை மாட்டிருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டார். அப்புறம் கையில் கட்டு எல்லாத்தையும் எப்படியோ அவர் முயற்சினால பல அழகெல்லாம் கட்டி போட்டு ஜன்னலைகளையும் பேத்தி ஏதோ பண்ணி அந்த திருடர்கிட்டேருந்து தப்பிச்சுட்டு. ஆனால் முருகன் சிலை எங்கே வச்சுருக்காவன்னு தெரியல அவருக்கு. அதை எடுத்து வர முடியலப்பா. அந்த ட்ரெயினும் போனது தான். அங்கேருந்து அவர் பஸ்ஸையோ காரையோ என்னத்தையோ லாரியோ வச்சோ ஒன்று பிடிச்சி இந்த பொண்ணோட வீட்டுக்கு அதுக்கு அடுத்த நாள் காத்தால 7 மணிக்கு வந்து காலிங் பில் அடிச்சார். ராத்திரிலாம் தூக்கம் இல்லாத பொண்ணு வேதனையோட தூங்கினவோ காலங்கத்தால் யார் வந்து கதவை திறந்தா ஹவுஸ் ஓனர் நின்றுருக்கேன். வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அம்மா, நான் உனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன். முருகன் எனக்கு அது சரியான தண்டனை கொடுத்துட்டேன். என்னுடைய வீட்டில் இருக்கிற நகை நட்டு சொத்து எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துன்னு போட்டான் திருடுங்கள்லாம். அந்த முருகன் பொம்மையும் முருகனுடைய சிலையும் அவருக்கு போட்டுக்கிட அந்த 20 பவுன் செயின் நெக்லஸோட இந்த டாலரோட அத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? முன்னே நான் இந்த மாதிரி கடுமை வார்த்தையால் சொன்னது ரொம்ப தப்புமா சொல்லி அழகும். இவன் தானே நம்மளை நேற்று இவ்வளோ கச்சா முச்சான்னு கத்தினான்னு பூஜைப்பட்டான் அப்படின்ற எண்ணம் ஒரு எள்ளு மூக்கத்தனையும் இல்லாமல் உட்காருங்க பெரியவரே அப்படின்னு அவர் ஆசுவாசப்பட்டு உட்கார வச்சு காஃபி போட்டு கொடுத்து உடனடியாக போலீஸ்க்கு தகவல் தெரிவித்து அந்த பணம், அந்த காசு, அந்த முருகன் சிலை, அவருடைய இழந்த சொத்துக்கள்லாம் அவருக்கு மீண்டு வரத்துக்கு அதே பொண்ணு உதவி பண்ணியிருக்கார். இன்னா செய்தாரை ஒருத்தன் அவன் நான் நன்னயம் செய்துவிடன்னு சொன்னது இல்லையா?
திருவள்ளுவர் பெருமான். அதே போல் அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறேன், அவர் தான் இப்போ மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு உடனடியாக அதற்கு உண்டான அந்த அவருடைய பொருட்களை தான் மீட்டு கொடுக்கறதுக்கு உண்டான செயல்கள் அந்த பொண்ணு இறங்கி அவருக்கு எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துட்டார். அவரும் அந்த குழாயெல்லாம் நல்லா ரிப்பேர் பண்ணி அப்போ அவர் சொன்னேன், அம்மா நீ மிகச்சிறந்த முருக பக்திம்மா, உன் வீட்டில் முருகன் படம் மாட்டிருக்க, உன் வீட்டில் பூஜைகள்லாம் பண்ண அடையாளம் இருக்கு, இது உண்மையாகவே ரொம்ப நல்லவளும் கூட. அதனால முருகன் எனக்கு உன்னை திட்டிடத்தினால நான் தண்டனையை கொடுத்தேன். அதே சமயம் நானும் முருக பக்தனாக இருந்து எப்போ நான் பண்ணினது தப்பு அப்படின்னு கதறி அழுதி மன்னிப்பு கேட்டேனோ அந்த நொடியே அந்த முருகன் என்னையும் மன்னிச்சுட்டாருமா. எனக்கு இழந்த அத்தனை பொண்ணே ஒன்னாலேயே எனக்கு கிடைக்கும்படி செஞ்சுட்டாரு. இந்த முருகனுடைய திருவிளையாடலில் தான் வேறு என்னம்மா, உன்னுடைய முருக பக்திக்கு நான் ரொம்ப பணியிறேம்மா அப்படின்னு சொன்னேன் நான். அந்த பொண்ணும் அதனால என்ன பெரியவரே அப்படி சொன்னேன், நான் உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா எனக்கு அப்பா ஆற்றா சுத்தம் சூழல் எல்லாமே இந்த முருகன் தானே அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் காரணம் இல்லைம்மா, உன்னை நேற்று அவ்வளோ தூரம் பச்சான்னு பேசின எனக்கு இன்னைக்கு காத்தாலேயே அந்த எந்த விதமான மனசில் கோபதாபங்களும் இல்லாத உதவினியே, அந்த மனசுக்கு பேர் தாம்மா முருகன். அந்த மனசு தாம்மா கடவுள் மனசு. இந்த மாதிரி கடவுள் மனசு இருக்கிறவனுக்கு கடவுள் கண்டிப்பாகவே எதிர்க்கே காட்சி கொடுப்பார். அவருடைய நல்ல செயல்களெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். எந்தெந்த காலத்துலேயோ நடந்த எந்தெந்த விசேஷங்களோ லீலைகளோ இல்லை, முருகன் இன்னைக்கும் இருக்கார்மா, இன்னைக்கும் இருக்க அப்படின்னு சொல்லி குலுங்கி குலுங்கி அழுதார். இந்த அழுக ஆனந்த கண்ணீர். இந்த கலியுகத்தில் இப்படி நடக்குமா அப்படின்னு அவன் கேட்க மாட்டியா? இந்த கலியுகத்திலே முருகன் எல்லாருடைய வீட்லேயும் இருக்க, உங்களுக்கு எந்த குறையும் எந்த வேதனையும் எந்த விசாரமும் வராது. நாம் மனசுக்கரிச்சு யாரையும் திட்டுறதோ பழிப்பாக சொல்றதோ பண்ண வேண்டாம். நம்ம நேர்மையாக இருந்தால் முருகன் நம்மளோடையே இருக்க. அவர் கலியுக வரதன், கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. மலை மகள் அருளிய சக்திவேல் முருகா முருகா முருகா. மலை மகள் அருளிய சக்திவேல் முருகா, மலை மகள் அருளிய சக்திவேல் முருகா. மரகத வண்ணனம் திருமால் மருகா, கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கண்ணுக கடவுளின் கண்மணியாய் வந்தான் கார்த்திகை பெண்கள் அணைப்பில் வளர்ந்தான். கண்ணுக கடவுளின் கண்மணியாய் வந்தான் கார்த்திகை பெண்கள் அணைப்பில் வளர்ந்தான். விண்ணவர் உரையெல்லாம் எளிதில் களைந்தான்.
எளிதில் களைந்தான் விண்ணவர் கூரையெல்லாம் எளிதில் களைந்தான் வேண்டுவோம் வேண்டும் வரமெல்லாம் தருவான் வேண்டுவோம் வேண்டும் வரமெல்லாம் தருவான் கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே பழனியிலே பழனியிலே